அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் ஈமானுடைய பரல்கள் 5 வகைப்படுகின்றது. முதலாவதாக, இறைவன் ஒருவன், வழிபடக்கூடிய இறைவன் ஒருவன் என்கின்ற நம்பிக்கையை வைப்பது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபியாகவும் இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை கொள்வதே ஆகும். 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துள்ளார்கள். மனிதர்களுடைய தவறுகளை, பாவங்களை எல்லாம் சரி செய்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பி அவர்களுக்கு நற்காரியங்களை போதனை செய்தான். நன்மாராயம் கூறுவதற்காக வந்தார்கள். மனிதர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு வகையான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு விதமான பாவங்களை செய்து கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். லூத் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அசிங்கமான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்த சமூகம் லூத் சமூகமாக இருக்கின்றது. அந்த சமூகத்தை அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டான். அவர்களை பூமியை புரட்டி போட்டு அவர்களை கொலை செய்து விட்டான். அந்த சமூகத்தை லூத் நபி அவர்களுக்கு சென்று போதனை செய்வதற்காக சென்றார்கள். ஆனால் அந்த சமுதாய மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு சென்று பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சாமி சிலைகளை செய்பவராக இருந்தார். சாமி சிலைகளை செதுக்கி அவர்களை செய்து கொடுப்பவராக இருந்தார் கோயில்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சாமி சிலைகள் எல்லாம் உடைத்த பிறகு அந்த மக்கள் அவர்களை நெருப்பில் எரிவதற்காக சென்றார்கள். ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குளிரும்படியாக அந்த நெருப்பை மாற்றிவிட்டான். அதனால் அவர்கள் சோதனையிலிருந்து அவர்களை காத்தான் அல்லாஹ். தற்போது நம்முடைய சமூகம் இது ஆகிரி உம்மத்தாக இருக்கின்றது. மனிதர்கள் இந்த காலத்தில் குழப்பமான காலமாக இருக்கின்றது. இந்த காலம் மனிதர்கள் மிக குழப்பவாதிகளாகவும் மிகவும் பாவங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இருக்கிற சமூகம் எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப குழப்பங்களை செய்து கொண்டு மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கடந்த ஒரு 20 வருடங்களாக மனிதர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. குழப்பங்கள் மற்றும் இல்லாமல் ஊழல் அதிகமாகிவிட்டது. இளைய சமுதாயம் இளைய சமுதாயத்தை சரியாக வளர்க்காத காரணத்தினால், தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காத காரணத்தினால் எப்படி படிக்க வைக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு வேலை எப்படி செய்வதற்கு அவர்களை தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்காமல் அவர்களுக்கு ஒரு படிப்பறிவை ஹிக்மத் என்று ஒன்று இருக்கின்றது, அதனை கற்றுத்தராமல் அவர்களை உலகத்தில் வாழ்வதற்கான அந்த அறிவை அவர்களுக்கு அளிக்காமல், இளைய சமுதாயத்திற்கு அளிக்காமல் இந்த உலகம் அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது.
ஒரு சமூக வலைத்தளம் எடுத்துக்கொண்டாலும் அதில் அசிங்கமான விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதனை சர்வசாதாரணமாக கையில் தொலைபேசி பேசுகின்ற இந்த மொபைலிலும் நாம் சர்வசாதாரணமாக இரவில் தனிமையிலும் பார்க்கின்றார்கள். இவைகளெல்லாம் பாவத்தின் ஒரு பெரிய ஒரு பாவத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. இவை அனைத்தும் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஷைத்தானுடைய செயல்களாக இருக்கின்றது. இவை இந்த உலகம் அழிவதற்கான ஒரு சோதனையாக இருக்கின்றது மனிதர்களுக்கு. மனிதர்கள் இவைகள் எல்லாம் விட்டு தப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மனிதர்களை காப்பாற்றுவான். ஊழல்கள் அதிகமான காரணத்தினால் மக்கள் ஈமானுடைய ஃபரலுகளை மறந்துவிட்டார்கள். ஜக்காத் என்கின்ற ஒரு ஃபரல் இருக்கின்றது. வருடத்திற்கு ரமலான் மாதத்தில் நாம் ஏழைகளுக்கு 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கும் பணத்தில் 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆனால் சம்பாதிப்பதற்கே வழி இல்லாமல் திணறுகிறார்கள். இந்த இளைய சமுதாயம் படித்துவிட்டு ஆட்டோ ஓட்டிக்கொண்டு ஸ்விக்கியிலும் சொமேட்டோவிலும் வேலை செய்து கொண்டு படிப்பை விட்டு விலகி படிப்புக்கான அந்த வேலையும் அவர்களுக்கு சரிவர கிடைப்பதில்லை. ஏராளமான இன்ஜினியர்கள், ஏராளமான டாக்டர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கம், ஊழல் செய்கின்ற அரசாங்கங்கள். இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை எடுத்து பார்த்தால் மக்களை எல்லாம் அழிப்பதற்காக ஏகப்பட்ட ஊழல்கள் அலுவலகத்திலும் ஐடி கம்பெனியிலும் நடைபெறுகின்றது. எந்த கட்சி என்று நான் குறிப்பிடவில்லை. ஆனால் கட்சியில் இருக்கின்றவர்களும் இப்படி தான் இருக்கின்றார்கள். அரசாங்கத்தில் இருக்கிற மக்களும், ஒரு தாலுகா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த ஊழல் அதிகமாகிவிட்டது. இதன் காரணத்தால் ஏழை மக்களுடைய நிலங்களையெல்லாம் அபகரித்து கொள்கின்றார்கள். சமூகம் என்கின்ற பெயரில் முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் என்கின்ற இந்த சமூகத்தினுடைய இந்த சாதி என்கின்ற இந்த பெயரில் சமூகத்தை அழிக்கின்றார்கள். இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் மக்களை அழிக்கின்றார்கள். சுயநலம் ஒன்றே இதற்கு காரணமாக இருக்கின்றது. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய சுயநலத்தை விட்டு பொதுநலத்தையும் கருதி பிறகு தன்னுடைய சுயநலத்தை பார்க்கின்றானோ அப்பொழுதுதான் இந்த உலகம் திருந்தும். அதுவரை இந்த உலகம் திருந்தாது. தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்துவிட்டு தான் நன்றாக இருக்க வேண்டும், தன் குடும்பம் நன்றாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்று பார்க்கின்றான். அது சரியானது தான். ஆனால் ஒருவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவன் தன்னுடைய சுயநலத்தை பார்க்க வேண்டும். ஏழைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடாது. ஏழைகளுடைய பொருள்களை அபகரிக்கக்கூடாது. ஏழை விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அரசாங்கத்தின் இந்த ஊழல்களால் மக்கள் இறக்கிறார்கள். ஏழை மக்கள் எல்லாம் இறந்து செல்கின்றார்கள். இந்த வலைத்தளங்களின் மூலமாக, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கால் வியாபாரங்கள் எல்லாம் கெட்டு குட்டிச்சுவராகிவிட்டது. ஒரு துணிக்கடை வியாபாரியும் துணிக்கடையை நடத்த முடியாமல், ஒரு மிடில் கிளாஸாக வாழ்கின்ற மக்களும் சரி, ஏழையாக இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு வியாபாரம் செய்ய முடியவில்லை. இந்த அரசாங்கங்கள் இந்த மொபைல் ஃபோன்களை உருவாக்கிவிட்டது. இந்த மொபைல் ஃபோனில் இருக்கின்ற இந்த ஐடி சர்வீசஸ் இவைகளெல்லாம் படிப்பறிவில்லாத மக்கள் ஒரு வியாபாரம் செய்வதற்கு கேடாக அமைந்துவிட்டது. இவையெல்லாம் இந்த நாட்டை ஊழலுக்கு கொண்டு செல்கின்றது. இதனால் ஈமான் குறைந்து விட்டது. ஜக்காத் என்கின்ற ஒரு ஃபரலும் மக்களிடம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு ஜக்காத் கொடுப்பதற்கும் பணம் எடுத்து தருவதற்கு மக்கள் யோசித்து கொடுக்கின்றார்கள். 2.5%
பணத்தை எடுத்து கொடுத்து விட்டாலும் அவர்களுடைய பணம் குறைந்துவிடும் என்கின்ற பயம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. நோன்பு எதற்காக வைக்கின்றோம்? ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் ஏழை எப்படி உணவு இல்லாமல் எப்படி தவிக்கின்றான் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தான் நாம் நோன்பு வைக்கின்றோம். ஆகவே இவை அனைத்தையும் குறைப்பதற்கு நாம் இருக்கின்ற ஒரே முயற்சி, நாம் மக்களுக்கு இவைகளெல்லாம் சென்று சேர்க்க வேண்டும். இந்த ஊழல்கள் எதனால் நடக்கின்றது, இவையெல்லாம் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஊழல்கள் குறைந்து இந்த இளைய சமுதாயம் மாறி நாம் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த மக்களை நாம் கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இந்தியாவும் உருப்படும், இந்த இந்தியாவில் உள்ள ஊழலும் அழியும். ஆமீன்.